ஹாய் ஹலோடா! நீங்க கேட்ட மாரி கோல்டு ஹஸ்பண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான்டா. போன பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்னா, டே தான்டா செம்ம கோவத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, செம்ம ஃபாஸ்ட்டா கார் ஓட்டிட்டு வந்திருப்பாரு. உங்களையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணியிருப்பாரு. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். இப்ப அதுலேருந்து கன்டினியூடா. உங்க ஹேண்ட் எடுத்து அப்படியே ஒரு மாரி அவர் தான்டா தள்ளுறீங்க, புஷ் பண்றீங்க. பட் புஷ் பண்ணவே முடியல. உங்க கையெல்லாம் அப்படியே ஒரு மாரி லாக் பண்ணிட்டு உங்கள செம்மையா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார்றா. நீங்க ம், ஒரு மாரி மொணங்கிக்கிட்டே இருக்கீங்க. வேணாம் வேணான்னுக்கிட்டு. உங்க லிப்ஸ போட்டு செம்மையா பைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. தெரிஞ்சு போச்சு அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்கஹால் ஸ்மெல் உங்களுக்கு வருதுடா. நீங்க என்ன கிஸ் பண்ணையில அவரோட எச்சியும் உங்களுக்குள்ள நீங்களும் அத நீங்களும் ஒரு மாரி முழுங்குறீங்களேடா கிஸ் பண்றால. அப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாரி இருக்கு. உங்க கைய தான்டா லாக் பண்ணி வச்சிருக்காரு. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க கண்ல அவ்ளோ டீயர்ஸ் வருது. மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறீங்கடா. அவரும் ஒரு மாரி ப்ரீத் எடுத்துட்டு ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க டேய். ப்ளீஸ் டேய் விட்டுருங்க. ப்ளீஸ் நான் இங்கேருந்து போறேன். என்னை விட்டுருங்க. எங்கடி போற? ஓ! ஜெஃப் கூப்பிட்டானா? அவன்கிட்ட போறியா என்ன? இல்ல அவன் கூட படுக்க போறியா? அப்புறம் ஒரு மாரி அசிங்கமா பேசுறார்றா. ஓ! ஒருவேள அவன் கூட நீ படுத்துட்டியா என்ன? நான் என்கிட்ட வர மாட்றியா? அசிங்கமா பேசுறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இவ்ளோ கேவலமா இப்படித்தான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவீங்களா? ஓ! இது என்னடி? அப்படின்ட்டு உங்க தாலிய காட்டுறாரா? பொண்டாட்டி தானே! அப்ப என் கூட படு. அவன் கூட படுக்கலேன்னு அப்ப நான் ஒத்துக்கிறேன் உன்ன. என்னால முடியாது. என்னடி உனக்கு முடியாது? ஆனா எனக்கு உன் கூட படுக்கணும் இன்னைக்கு. உங்க நெக்கெல்லாம் ஒரு மாரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையா கத்தி அழுகுறீங்கடா வேணாம் வேணான்ட்டு. அவர் அங்கங்க உங்கள கிஸ் பண்ணி உங்க செஸ்ட்டெல்லாம் ஒரு மாரி ப்ரெஸ் பண்றாரு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. என்னடி இவ்ளோ பெருசா வச்சிருக்கா? ஏன் ஜவ்வு நல்லா உனக்கு கூட என்னடா என்ன எவ்வளோ பெருசா இருக்கு? உங்கள ரொம்ப அசிங்கமாலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாரி இருக்கு. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி கேவலமா பேசுறீங்க? ஒரு மாரி அழுதுகிட்டு தான்டா இருக்கீங்க. அவர் உங்க செஸ்ட்லாம் ஒரு மாரி அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ உங்க ஃபோன் தான்டா ரிங் ஆகுது. அந்த ரிங் ஆகுற சவுண்ட் இதுலடா அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு உங்கள தான் ஒரு மாரி முறைக்கிற மாரி உங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ஜெஃப்பா இருக்குமோ அப்படின்ட்டு உங்களுக்கும் பயமா இருக்கு. டேவுக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. ஜெஃப்பா இருக்குமோ அப்படின்ட்டு. ஃபுல் ரிங் கட் ஆகுதுடா. ஓ! உன் கூட இருக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? கால் பண்ணுறான். ஏய் இன்னைக்கு ஆஃபீஸில் பூரா உனக்கு தாண்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ லவ் பண்ணுறானா? உன்னை பார்க்க பார்க்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கையில திருப்பி அகைன் கால் வருதுடா. அவருக்கு செம்ம கோவத்தோடு அப்படியே எந்திரிச்சு தாண்டா அப்படியே இந்த ஃபோனை போய் பார்க்குறாரு. அவரோட ஃபேஸ் கொஞ்சம் நார்மல் ஆகுது. இங்கே அல்லு கிளம்பிருச்சு. ஃபோனை பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏய் ஓயே இங்கே வா இங்கே வா அப்படின்றாரு. ஏய் டேய் நான் எந்த தப்பு பண்ணலை. எனக்கு தெரியாது. நான் அவருக்கு கால் பண்ணி எதுவுமே பேசலை. ஏய் கிட்ட வாடி. இல்லை நான் வரல. ஏய் பொண்டாட்டி கிட்ட வா. இப்போ நீ வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாரு. வேகமாக அந்த பெட்டை விட்டு இறங்கி வேகமாக தாண்டா அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஃபோனை பாருவேடி. பார்க்கல எனக்கு பயமாக இருக்கு. ஏய் பாருடி. பார்க்குறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சுடா. அச்சோ கட் ஆயிடுச்சே. இப்போ என்ன பண்ணலாம்? டேவே பார்க்குறீங்க. இப்போ டேவோட ஃபோன் ரிங் ஆகுதுடா. டே தாண்டா உங்கள் ஷோல்டரில் ஒரு ஹேண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை கூட்டிக்கிட்டே அவர் ஃபோன் இருக்க இடத்துக்கு தான் போகிறாரு. நீங்கள் பயந்துக்கிட்டே போகிறீங்க. கூட உங்கள் ஷோல்டரை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு கையை தாண்டா எடுத்து விட்றீங்க. அவர் நீங்கள் கையை எடுத்து விடுறதுட்டு டைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. ஒரு தடவை கையை எடுத்து விட்ட கையை உடச்சிருவேன். ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆமாடா உங்கள் சிஸ்டர் தான் வீடியோ கால் அடிக்கிறா. பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. பட் நீங்கள் உங்கள் தலையை குனிஞ்சபடி இருக்கீங்க. ஏய் இங்கே பாருடி. ஏய் பொண்டாட்டி
இங்கே பாருன்றல்ல பயந்துட்டு பார்க்குறீங்க. உங்கள் சிஸ்டர் தாண்டா வீடியோ கால் அடிக்கிறா. அப்போ அந்த வீடியோ காலை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. டேவும் கால் அட்டன் பண்ணுறாரா? மாமா டேவும் கால் அட்டன் பண்ணுறாரா? அப்போ உங்கள் தங்கச்சி தாண்டா, மாமா நீங்கள் சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டர் சொல்கிறாடா. எப்படி மாமா சிக்ஸ் பேக் வச்சுருக்கனா அப்படின்ட்டு டே நல்லா அவர் ஃபோன் எடுத்து நல்லா காட்டுறாரு. மாமா பிடிச்சிருக்கா? பேசாமல் உங்கள் அக்கா எனக்கு வேணாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாமா நிஜமாவா? ஆமாம், நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா பெரிய ஆள் ஆனோன்னே. அப்படியா அப்படின்ட்டு உங்கள் தங்கச்சி கூட டே சிரித்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. அக்காங்க மாமா, அக்காவுக்கு கால் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லை. அதுவா, அக்காவும் நானும் முக்கியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அதாம்மா உன் காலை எடுக்க மறந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாரா. டேவை பார்த்து முறைக்கிறீங்க. அப்படி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்களும் எங்கள் அக்காவும் அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ நீங்கள் உங்கள் ஷோல்டரில் தானே டே கை போட்டிருப்பாரு, அதை நீங்கள் எப்படி ஒரு மாதிரி தட்டி விட்றீங்க. ஏன்னு உங்களை டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ உங்கள் தங்கச்சி தாண்டா, மாமா அக்கா எங்கள் அக்காட்ட ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாடா. மாமா உனக்கு பிடிக்கலையா என்ன? மாமாட்ட பேச மாட்டியா? ஐயோ மாமா உங்களை பிடிக்காம இருக்குமா? நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் டே வச்சுருக்க கையில் இருக்க ஃபோனை தாண்டா ஒரு மாதிரி வாங்க போகிறீங்க. அவர் கொடுக்க மாட்டாரு, ஒரு மாதிரி கையை தூக்கிக்கிறாரு. அப்போ நீங்களே எக்குறீங்க. உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரை ஹக்கிலேருந்து வெளியில் போக பார்க்குறீங்க, பட் உங்களால் முடியலை. அவர் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. தாண்டா கீழே இருக்கிறாரு உங்களை காட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸோடு இருக்கனால நீங்கள் அப்படியே பின்னாடி ஹக் பண்ண மாதிரி திரும்பிக்கிறீங்க. ஏன்னா ப்ளவுஸு ஸ்கர்ட் கூட தானே இருக்கீங்க, உண்மையிலே ஷர்ட் போடாமல் இருந்திருப்பார். நீங்கள் இப்படி ஹக் பண்ணணும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ணியிருக்கீங்களா, ஒரு ஹேண்டால் உங்களை பிடிச்சிருப்பார்ல, இப்போ உங்கள் ஹிப்பெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அக்கா எங்கிட்ட திரும்ப என்ன பண்ணுற, என் கூட பேச மாட்டியா? உங்கள் சிஸ்டர் தாண்டா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பட் நீங்கள் தேவை ஹக் பண்ண மாதிரி இருக்கீங்க. அக்கா நீ மாமாவை ஹக் பண்ணதெல்லாம் போதும், என்னை பார்க்க மாட்டேறேன், என்னை பாரு. தங்கச்சிங்க ஃபோனில் கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ டே உங்கள் தங்கச்சிங்க கத்திருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி ஆனோன்னா அவர் ஃபோனை அதோட மாதிரி கட் பண்ணி விட்டுறாரா. பண்ணிவிட்டு அவர் ஃபோனையும் எடுத்து ஒரு மாதிரி சோஃபாவில் தூக்கி போட்டு உங்களை 2 கையால் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் சிஸ்டர் குரல் கேட்காதனால நீங்கள் எப்படியும் ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் கையில் ஃபோன் இல்லை. இப்போ அவரை விட்டு நீங்கள் விலக போகிறீங்க. பட் அவர் டைட்டாக உங்களை அவரோட உங்கள் டைட்டாக ஹிட் பண்ணுற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எங்கடி போகிற? டே என்னை விடுடா. ஓ என்ன டாலாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். உன்னை மாதிரி ஒருத்தவனெல்லாம் டா போட்டு சொல்கிறல தப்பே இல்லை. உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணி என் ஃபேமிலி உன்னை நல்லவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை பற்றி மட்டும் உண்மை தெரிஞ்சா உன்னை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்கிறீங்க. டேவுக்கு செம்மையாக கோவருது. உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தள்ளிக்கிட்டு அவர் பெட்டில் தாண்டா உங்களோடய சேர்ந்து அவரும் விழுகிறாரு. உங்களுக்கு அவரோட வெயிட்டை தாங்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்காரு. உங்களால் மூச்சே விட முடியல. பண்ணால் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. என்னடி சொன்ன? ஓ என்னை விட கேவலமானவன்? ஓ அப்போ அந்த ரொம்ப நல்லவனா? ஆமாடா, உன்னை விட அவன் எவ்வளவோ நல்லவன். எனக்காண்டி அவனோட கம்பெனியை விட்டுட்டு எனக்காண்டி ஒரு எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பார்த்தவன். உன்னோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட. நீங்கள் இப்படி சொன்னது மட்டும் உங்கள் நெக்கை தாண்டா அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. சும்மாவே அவங்களால மூச்சு விட முடியல. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இரும ஆரம்பிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ண விட நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டைட்டான நிலைமைக்கு போகிறீங்கடா. இப்போத்தான் அவர் உங்கள் நெக்கை விடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி இரும ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி சொன்ன ஓ விட உனக்கு அவன் தான் தான் முக்கியமாயிடுச்சா? ஆமாம், எனக்கு அவன் தான் முக்கியம். உன்னால் பேசவே முடியல. நீங்கள் அப்போயும் அப்படி தான் சொல்கிறீங்க. கல்யாணம் பண்ணியிருக்குது நானா அவனா? முன்னாடியே அவனை பற்றி சொல்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடி அவனை பற்றி பேசுவேன்? அவ்வளவுக்கு உனக்கும் அவனுக்கும் நல்லா முடிஞ்சிருச்சா என்ன? நல்லா அவனை செஞ்சு பண்ணிட்டானா என்ன? அதான் அவன் மேலேயே. ஆமாம், அவனுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் கூட நான் படுத்துட்டேன்.
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ச்சீ, உன்னை போய் அப்படின்ட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரா. செம்மையாக கோபம் வருது அவருக்கு. செம்ம கோவத்தோடு அந்த ரூமை விட்டே வெளியில் போகிறாரா. கீழே போய் அவர் தாண்டா பார் வச்சுருப்பாரு சின்னதாக, அதில் போய் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு அகைன் அகைன் நீங்கள் சொன்னது தான், ஆமாம் நான் அவன் கூட படுத்துட்டேன், அவன் கூட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவனால் அதை ஏற்றுக்கவே முடியலை, என்னடி சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதையே அகைன் அகைன் அவர் காதுக்குள்ள அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. இந்த சைடு நீங்கடா உங்கள் வாழ்க்கையே போச்சு, லவ் போச்சு, ஃபேமிலி இப்படி அப்படின்ட்டு உங்களுக்கால எதுவுமே முடியலை, பண்ணாத தப்புக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டா அப்படின்ட்டு உங்கள் நீஸை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி செம்மையாக அழுகுறீங்க. இந்த சைடு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவரும் மட்டையாகி அங்கேயே தூங்கிடுறாரா. இந்த சைடு நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே தாண்டா அப்படின்னு கூப்பிட்றாரு. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அவர் காலால் வச்சு உங்களை ஒரு மாதிரி இப்படியே த முதிக்கிறாரு. லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எந்திரடி, ஏய் சி எந்திரி, இங்கேயே எந்திரிச்சு உட்காடுறீங்கடா. டைம் பண்ணடி, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க. ஓ, பணக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருக்கோம், சொகுசாக வாழலாம் நினச்சியா என்ன? எனக்கு உன்கிட்ட எவ்வளோ நஷ்டம், அதெல்லாம் நீ எப்போ கொடுக்க போகிற? உனக்கு கல்யாணம் பண்ணி சொகுசாக வாழ்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணேன். ஒரு நாள் நரக வேதனை அனுபவிக்கிற முடி, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. என்ன ஆஃபீஸ் போவேனா? கிளம்புடி. அப்புறம் ஒன் மோர் திங், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஆஃபீஸில் யாருக்காவது சொன்ன அவ்வளோதான். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆஃபீஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் ஆஃபீஸில் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். அப்படி நீ கேட்கல, இங்கே என்கிட்ட நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மா தங்கச்சி, இந்த நரக வேதனையை அவங்களும் அனுபவிக்கிற மாதிரி வரும். புரியுதா? டே டே, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஏம்மா அப்பா என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாத. அது இப்போ டைம் என்ன? கரெக்டாக 8 மணி ஆகுது. நீ 8:30க்கெலாம் ஆஃபீஸ் வந்துடு, பஸ்ஸு பிடிச்சி வாடி. அவரும் சொல்லிட்டு போயிடுறாரா. வேகமாக போய் ரெஸ்ட் ரூம் தாண்டா போகிறீங்க. அவ்வளோ அழுக வருது. நீங்கள் ஒவ்வொரு நேரமும் லேட் பண்ண பண்ண டே உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. எனக்கு உங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்களும் வேகமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தாண்டா போகிறீங்க. கீழே பார்க்குறீங்க, டே தாண்டா ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, சீக்கிரமாகவே கிளம்பி கீழே வந்துட்டு ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குமா என்ன? கீழே ஒரு மாதிரி கண் கலங்களோட டேவை பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு ஜவ்வு உன் ஃப்ரெண்டுன்னு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், சாவடிச்சிடுவேண்டி. சீக்கிரம் கிளம்பி வா, என் டைம் ஆச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் காலைல சாப்பிடக்கூட இல்லைடா, பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு வாட்டில் உங்களை கண்டுக்காமல் ஒரு வாட்டில் கார் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து தானே வேகமாக கொடுக்கணுன்னு ஓடுறீங்க. உங்கள் பேக்கில் கொஞ்சோண்டு மணி இருக்குது, அதனால் நீங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வேகமாக தாண்டா என்னோட ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க. இப்போ டே தாண்டா ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு எல்லாமே மார்னிங் சாரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெஃப்பும் இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு மாஹி இருக்காடா. ஜெஃப்பை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போகிறாரா. ஜெஃப்புக்கு இது புரியலை. இவன் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். ஜெஃப்புக்கு செம்மையாக கோவம் வருது. ஏன்னா டே மேலே அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. டே தாண்டா அவரோட கேபின்குள்ளேயும் போயிட்டு ஒரு மாதிரி அந்த சேர்லேயே ஒரு மாதிரி ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். டைமை பார்க்குறாரு. என்ன டைம் ஆகுதுன்னு வரல, இன்னும் 2 செகண்டில் எப்படி வந்துடுவாளா என்ன? லேட்டாக வாடி, உனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கோ அவ்வளோவுக்கு கொடுக்குறேன். என்னட்டே சொல்கிறல அவன் கூட இருந்தோம்னு. ஓ, எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்ட்டு இருக்காரா. நீங்களும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஃபேஸ் பூரா அவ்வளோ வேர்படா ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அப்படி தொடச்சிக்கிட்டே வாரீங்க. இப்போ ஜெஃப் தாண்டா உங்களை பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ மாஹி தாண்டா கூப்பிட்றா. ஆனால் நீங்கள் உங்கள் கூப்பிட்றது கண்டுக்கவே இல்லைடா. நீங்கள் வாட்டில் உங்கள் கேபினுக்கு போயிட்டு 2 ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்களோட கேபினுக்கு தாண்டா உள்ளே போக பார்த்துருப்பீங்க. ஜெஃப் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. என்னடி ஆச்சு? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டில் போய்கிட்டு இருக்க. எங்கடி இருந்த இவ்வளோ நாள்?
எங்கடி போன? கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளைவே பண்ணல. ஒயன் உன்னை தான் கேட்குறேன். எதுக்கு இப்படி குனிஞ்சுக்கிட்டு நிற்கிற? செஃப் தள்ளுறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. ஏன்? ஏய், என்ன பாருடி. செஃப் தள்ளுறீங்களா? ஒரு மாதிரி கத்துறீங்க. இருக்கிறவங்க எல்லாமே உங்களை தாண்டா பார்க்குறாங்க. இந்த சவுண்டு டேவுக்கும் கேட்குது. இல்லை செம்மையாக அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ ஜெஃப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி தள்ளி போய் நின்றுட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் டோர்லாம் நாக் பண்ணலடா, ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வாட்டில் உள்ளே போகிறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ ஒரு கலங்கல், அவ்வளோ ஒரு வலி. ஏன் முன்னாடி நிற்கிறீங்கடா? டே உங்களை பார்த்தபடி அவர் சேரை விட்டு எந்திரிச்சு வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு மாதிரி வாவ் அப்படின்ட்டு கிளாப் பண்ணுறாரா? பயன், இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாவம் ஜப் ஹார்ட் உடஞ்சிருக்கும்லடி. உங்களையே பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் இப்போ அவரை பார்த்து அப்படியே உங்கள் கண்ணு கலங்கி அப்படியே அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக பார்க்குறீங்கடா. அச்சோ, என்ன உன் லவ்வரை இப்படி பேசிட்டு உனக்கு ஃபீலாக இருக்காடி? ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன? என்னதான் வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இவ்வளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம்? ஏன்னா அதை விட என்னை கொன்றலாம். அது எப்படி? நீ ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணி சித்திரப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சாவடிக்கணும்டி. நான் ஒரே தான் சாவடிச்சா எப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்கும்? உனக்கு நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதானே? உன்னால் எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணு. என்னடி விட்டு நெக்க பிடிக்கிறாரு அவங்க நெக்க. இங்கே அவரே பார்த்து செம்மையாக முறைக்கிறீங்க. என்னடி என்னவே முறைக்கிறியா? என்னவே முறைக்கிறியா? உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரா? சீக்கிரம் தள்ளி விட்றீங்க. அவர் செம்மையாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவரை தள்ளி விட்டு ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. செம்மையாக கோவம் வருது. உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்த ஃபைலை தாண்டா அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் வெளியில் போகிறீங்க. என்னவே அடிச்சிட்டலடி, என்னவே அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு செம்ம கோவத்தோடு இருக்கார். இதோட இந்த பாட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போகிறேன். பாய் ஆர்மி.